ஹலோ, வணக்கம். 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 ஓகே, எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்க? ஆனா சுகமா இருக்கிறேன்னு தெரியுதுன்னு. சரி, ஓகே. இன்றைக்கு எங்களை பாஸ்கர் அன்னைக்கு பிறந்த நாள் சொல்லி நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸுக்காக வந்திருக்கிறேன். கட்டாயம் யாரோ ஒருத்தங்கள் உங்கள ஒரு பிரியம் வச்சிருக்கிறவங்க அனுப்பி இருக்காங்க. வந்தோடனே நான் அறிஞ்சனா இன்றைக்கு கேக் வெட்டுற இல்லையன்னு சொல்லி அக்கா எனக்கு சொல்லி இருந்தாங்க. பிரியம் இல்ல, நிறைய பேர் அதுதான் எல்லாத்தையும் கடந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம். கேக் ஒருக்கா வெட்டி ஒரு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களோட சொந்த பந்தங்கள், நண்பர்கள் வட்டம் எல்லாம் வந்திருக்கிறாங்க. தூரத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். விஷயம் ஹாப்பி பர்த்டே பாஸ்கர் அண்ணான்னு சொல்லி இந்த கேக் அனுப்பி இருக்கிறாங்க. விஷயம் ஹாப்பி பர்த்டே பாஸ்கர் அண்ணான்னு சொல்லி இந்த கேக் அனுப்பி இருக்காங்க. ஓகே, சரி. இன்னும் கிஃப்ட்கள் இருக்குது. ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, சரி. இவ்வளவு விஷயங்களை கடந்தும் இன்றைய நாள்ல கட்டாயம் கேக் போட்டோணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. யாராக இருக்கு உங்களோட கெஸ்ஸிங்ல? யார்? பிள்ளையெல்லாம் ஆனா ஒருத்தங்கெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. எனக்கு பிள்ளையலண்டி இல்ல, பாஸ்கர் அண்ணா. பாஸ்கர் அண்ணான்னு சொல்றதா சில யோகா அப்படி ஒண்ணும் இல்லை. சரி, அப்படி என்ன விஷயம் ஹாப்பி பர்த்டே அப்பான்னு சொல்லி கேக் அனுப்பியிருப்பாங்க. இது என்னன்னு சொன்னா அங்க பாருங்க, அதுல எதுவுமே எழுதையில. அந்த கேக்ல அழகான ஒரு கேக் பாஸ்கர் அண்ணான்னு சொல்லி மட்டும் அனுப்பியிருக்காங்க. ஜார் உங்களோட கெஸ்ஸிங்ல ஜார் ஒருத்தங்கெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. இன்னும் கிஃப்ட்கள் இருக்குதா? இந்த பிறந்த நாள்ல உங்களுக்கு குபேரனை கொடுத்துருக்குறாங்க. எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக, அக்கா மகிழ்ச்சியாக, செல்வ செழிப்போட இருக்கணும்னு சொல்லி இப்பவும் எப்பவும் இருக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த 60வது பிறந்த நாள்ல காசோட சேர்த்து குபேரனை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. எப்பவுமே தன்னை மறக்க கூடாதுன்னு சொல்லி குபேரனை நீங்கள் எப்பயும் வணங்கும் பொழுது தன்னை மறக்க கூடாதுன்னு சொல்லி எப்பவுமே அந்த ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு குபேரனை அனுப்பி இருக்கிறாங்க. யாரப்பா அந்த மாதிரி? யார்? சகோதரங்கள்? அப்படி சகோதரங்கள் இருக்கிறதான் அவைகளை விட பிள்ளையெல்லாம் செய்திருப்பாங்க. சரி, ஓகே. அப்ப இங்க வந்திருக்கிறவங்கள யார்? ஏதாவது ஒருத்தங்க. ஆனா இந்த சர்ப்ரைஸை சேர்ந்தவங்க இங்கதான் இருக்கிறாங்க போல இருக்குது. என்ன சொல்றீங்க? இன்னொரு கிஃப்ட் தந்திருக்கிறாங்க. ஓகே, அதையும் ஒரு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, அழகான ஒரு வாட்ச் உண்டு. என்ன? சரி, பார்க்கலாம். இந்த பிறந்த நாள்ல பிறந்த நாளையொட்டி 60வது பிறந்த நாள். 60 ஆனா எனக்கு பார்க்க இன்னொரு 5 வயசை குறைக்கலாம் போல இருக்கு. ஒரு 45 சொல்லலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜங்கா இருக்கிறீங்க, பியூட்டிஃபா இருக்கிறீங்க. அக்கா, என்ன காரணம்? உங்களோட மிஸ்டர் 50 சொல்றேன், நான் ஒரு 5 குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த இளமைக்கு என்ன காரணம்? நீங்கள் தான் காரணமா? என்ன மாதிரி இளமைக்கு என்ன காரணம்? அவருடைய இளமைக்கு என்ன காரணம்? 60 சொல்லி இல்லாது, 50 அவர் சொல்லி இருக்கிறார். 50 சொல்லி இல்லாது ஒரு 5 குறைக்கலாம். அந்த இளமைக்கு என்ன காரணம்? என்னக்கா? நீங்களாகத்தே இருக்கும். அதுக்குத்தான் உங்களை கேட்டு நான் கரெக்டா சொல்லி இருக்கிறீங்க. எப்பவுமே பக்கத்துல இருந்து உங்களை பார்த்து எல்லா ருசியான சாப்பாடுகள், கூட சாப்பிடாம அளவான சாப்பாடுகள், சரிதானே, நோய் நொடிகள் இல்லாத சாப்பாடுகளை தந்து உங்களை அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி அவங்கள பாக்குறீங்க, விளங்குது எனக்கு. அதனால ஒரு என்ன பிரச்சனைடா, பக்கத்துல பிள்ளைகள் பக்கத்துல இல்ல என்ற ஒரு கவலை தான். சரி, அது அப்புறம் இருக்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறது தானே. அம்மா அப்பா உண்மையிலே என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், அங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. சரி, உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஓகே, சரிதானே. உங்களுக்கு வைஃப் இருக்கிறாங்க, வைஃபுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, அதே போதும். சரி, ஓகே. அவங்க சொல்லிட்டாங்க தான் காரணம். எப்படி இந்த ஜங்கா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் இன்னும் கொஞ்சம் இளமையா இருக்கிற 4 பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்களும் உங்களோட என்ன சொல்றீங்கன்னு கேட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னத்தை சொல்றது? சரி, உண்மையிலேயே சிரிச்சு, உண்மையிலேயே எவ்வளவுதான் கவலைகள் மனதில் இருந்தாலும் நாங்கள் மற்றவர்களிடத்துல சிரிச்சு கதைக்கும் பொழுது அதே ஒருபடி வயதுகள் குறைச்சு எங்களை இளமையா காட்டு மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டீச்சரும் இருக்கிறாங்க, அவங்களும் நிறைய சொல்லுவாங்க. சரி, பார்க்கலாம். இந்த மாதிரி ஒருத்தங்கள்லாம் செய்திருக்கிறாங்க. ஃபைனலா எல்லாமே தந்துட்டேன், வேற எதுவுமே இல்லை. ஃபைனலா நீங்க யார்? பிள்ளைகளைத்தான் சொல்றீங்களா, இல்ல உங்களோட சகோதரங்கள் யாராவது, இல்ல இங்க இருக்கிறவங்க? 3 செக்ஷன். உங்களோட பிள்ளைகள் இங்கே ஒருத்தங்கள் இருக்கிறாங்க, உங்களோட சகோதரங்கள்ல யாரோ ஒருத்தங்க. உங்களோட கெஸ்ஸிங்ல ஃபைனலா நீங்க யார்? பிள்ளையெல்லாம். சரி, பிள்ளைகள்னு சொன்னா இல்ல என்ன மாதிரி பிள்ளைகள்னா எந்த பிள்ளை செய்திருப்பாங்க? சும்மா நான் கெஸ்ஸிங்ல கேட்கிறேன்னா நீங்க பிள்ளைகள் சொல்லி நான் கேட்கிறேன். இது மருமோனும் மகளும். மருமோனும் மகளும். அப்ப மகன் செய்திருக்க மாட்டாங்களா?
அவியல் ஏற்கனவே கிஃப்ட்களை அனுப்பிட்டு அனுப்பிட்டேன். ரெண்டு பேரும் அனுப்பிட்டாங்க. பாதபடியா அவியல் எல்லாம் செஞ்சு- ரெண்டு பேரும் அனுப்பிட்டாங்க. ரெண்டு பேரும் அனுப்பிட்டாங்களா? அப்படியா? சரி, நான் சொல்றேன் உங்களோட மகள் இல்ல போல இருக்கு. 3 வயசு இன்னொரு தாரன். ஸ்ரீலங்கா, பிரான்ஸ், லண்டன், இந்த 3 நாட்டில இருந்து எந்த நாட்டில இருந்து வந்திருக்கு? லண்டன், பிரான்ஸ், லண்டன்ல இருந்து இலங்கை. லண்டன்ல இருந்து தான் லண்டன்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காது. பிரான்ஸ்ல நான் இதெல்லாம் செய்துட்டேன். அப்படியா? சரி, ஓகே. ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க. அதுல பாப்போம் யார் இதை செய்திருக்கிறாங்க. ஓகே தானே பாஸ்கரன்? என்ன சரி, எங்களுடைய அதுக்கு முற்பாடாக எங்களுடைய பாஸ்கரனை, அவருடைய வைஃப், அவங்களோட குடும்பத்துக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கணும். நாங்களும் புதுக்குடிமை நைல் சப்ளைஸ் மூலமாக பாஸ்கரனைக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அப்ப என்ன மாதிரி 50 போடுறேன், 50வது பிறந்த நாள் வாழ்த்து. அப்படிதானே? சரி, ஓகே. எப்பவுமே இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நல்வாழ்வு வாழணும், இறைவனுடைய ஆசீர்வாதம் இப்படியே கிடைச்சிட்டு இருக்கணும். சரி, பார்க்கலாம் இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்கன்னு சொல்லி. 10 மாதம் அம்மா சுமக்க, மீதி காலமும் நீங்கள் என்னை சுமந்தீர்கள். என் கண்ணீரை துடைக்கவே உங்கள் கரங்களை மறைத்தீர்கள். வலிகள் பல கடந்தாலும் முகத்தில் புன்னகை சிந்துபவரே, என் வாழ்வில் முதல் ஹீரோ நீங்கள் தான் அப்பா. எனக்கு உங்களைப் போல் நல்லதொரு அன்பான துணையை தேடி தந்தீர்கள். நான் எனது வாழ்வில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளுக்கும் தோளோடு தோள் நின்று எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த எனது தோழன் அப்பா நீங்கள். வாழ்க்கை என்ன என்பதை முற்றிலும் இன்று வரை கற்பித்து தந்தவர் நீங்கள். வெற்றிகள் தோல்விகள் என அனைத்திலும் அப்பாவின் தைரியமும் ஆதரவும் உண்டு. என் முன்னோடி அன்புக்குரிய அப்பாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதிகாசமும் புராணமும் கற்றுத்தந்தீர், இருளிலும் இயல்பாக இருக்க கற்றுத்தந்தீர். துன்பமேகம் சூழும் போது அதில் வீழாது இருக்க கற்றுத்தந்தீர். இன்ப வெள்ளம் ஆளும் போது அதிலே சாயாது இருக்க கற்றுத்தந்தீர். வாழும் முறைகள் நிறைவாகவே கற்றுத்தந்தீர். உங்கள் மகள் என மனதார சொல்வதில் எனக்குண்டு மகிழ்ச்சி எப்போதும் அப்பா. உங்கள் அன்பு ஒன்றே வேண்டும், உங்களின் பிரியமான மகள் மருமகன் என்று சொல்லி அழகான கவிதையோட தந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பக்கத்துல இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் வந்து புரியாது. தூரத்துல இருக்கும் பொழுது அப்பா என்ற பாசம், அம்மா என்ற பாசம் எப்படி இருக்கும்ன்றதை உண்மையிலேயே விளங்கி கொள்வாங்க. ஓகே, அந்த மாதிரி உங்களோட மகள் மருமகன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. கட்டாயம் இன்றைக்கு தாங்கள் பக்கத்துல இல்லாட்டிக்கும் இந்த பரிசு பொருட்கள் மூலம் எல்லாரையும் அனுப்பி சந்தோஷமாக வந்து இந்த அப்பாவுடைய பிறந்த நாளை கொண்டாடணும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, எப்போதுமே அவங்களோட குடும்பமும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட இருக்கணும். ஓகே, நீங்கள் என்ன விளங்கல நல்லா இருக்கணும், செய்ததுக்கு நன்றி சொல்றோம். நன்றி சொல்றீங்களா? ஓகே, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நல்லெண்ணம் எப்பயுமே அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். குட் லக். கேக் இருக்கா? கட் பண்ணுவோம். Happy birthday to you.